Welcome to Panawa Newsline. This is our broadcast for today. பன்னவ நியூஸ்லைன் சேவையின் இன்றைய முக்கிய செய்தி. பேருவளை ஜாமியா நலிமியாவின் பழைய மாணவர் சங்கமான ராபித்தா அந்நலிமியினின் 11வது வருடாந்த அங்கத்தவர் கூட்டம் இன்று நலிமியா கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. சங்கத்தின் தலைவர் முகமது ஷாஹிர் அவர்களின் தலைமையில் டுகெதர் வித் த்ரைவ் என்ற மகுடம் தாங்கி இடம்பெற்ற இந்நிகழ்வில் நலிமியாவின் பழைய மாணவர் சங்கத்தின் நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நலிமியாவின் பரிபாலன சபை தலைவர் அல்ஹாஜ் யாஹூத் நலீம் இங்கு பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் கௌரவ அதிதி உரையை நிகழ்த்திய கலாபீடத்தின் பணிப்பாளர் அஷை கேசி அகார் முகமது தனது உரையில் நலிமியா கலாபீடத்தின் அண்மைக்கால கல்வி மற்றும் உட்கட்டமைப்பு அடைவுகளின் முன்னேற்றங்களை அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் ஓய்வு பெற்ற ஆசிரியர் அஷை கமருஸ்ஸமான் அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வும் இடம்பெற்றமை இந்நிகழ்வின் விசேட அம்சமாகும். நிகழ்வின் இறுதியில் புதிய நிர்வாக குழுவை தெரிவு செய்வதற்கான வாக்குப்பதிவு நடைபெற்றதுடன் புதிய நிர்வாக குழு தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நிகழ்வில் நடைபெற்ற சில முக்கியமான காட்சிகளை இப்போது நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. காலங்கள் உருண்டோடினாலும் நினைவுகள் என்றும் பசுமையானவை. எமது இளமை காலத்தின் அந்த வசந்த நாட்களை மீண்டும் ஒருமுறை மறுப்பும் அப்துல் பாரி அவர்கள் குறிப்பிட்டார். 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற 9வது வருடாந்த கூட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட மத்திய செயற்குழு கடந்த 3 ஆண்டுகளில் இந்த ஆற்றல் கொண்டு முன்னெடுத்த பணிகளின் ஒரு சிறிய பதிவு. மிகச்சரியான உச்சரிப்புடன் அழைத்து அவர்களின் அடையாளத்தையும் கௌரவத்தையும் மதித்தவர். மாணவர்களின் பெயர்களை நல்ல பெயராக மாற்றி நற்பெயர் பெற வித்திட்டவர். ஆசிரியர்களுடைய மாற்றம் நிர்வாகங்களே وما أعظمها من مسيرة تلك هي بصمات الرجال الذين لا يموت. அல்லாஹு தஆலா அருள் பாலிக்க வேண்டும். நிகழ்வின் அடுத்த அம்சமாக கௌரவ அதிதி உரை இடம்பெற இருக்கிறது. அந்த உரையை நிகழ்த்துவதற்காக எமது இன்றைய நிகழ்வில் கௌரவ அதிதியாக கலந்து சிறப்பி